வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சிமிகு மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மௌலானா அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முகமது அனீஃபா அவர்களே, பேசி விடைபெற்று சென்றிருக்கிற, பேசிவிட்டு மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களே, கடைசி வரையில் இந்த களத்தில் நிற்போம் என்று உறுதியோடு இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, என் உடன் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நீண்ட நேரமாக நீங்கள் இந்த அரங்கில் காத்திருக்கிறீர்கள். நான் மேலும் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சுருக்கமாக சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவித்த நாளில் இருந்து தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் உரத்து குரல் கொடுத்து வருகிறது. பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாட்டையும் நடத்தியிருக்கிறோம். ஆங்காங்கே கருத்தரங்குகளையும் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய அமைப்புகள் நடத்துகிற நிகழ்ச்சிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று வருகிறோம். அண்மையில் கூட கூடலூரில் நடைபெற்ற ஒரு மாபெரும் இஸ்லாமியர் கூட்டமைப்பின் மாநாட்டில் நான் பங்கேற்று பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து உரையாற்றியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த மாநாட்டிலும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு அளப்பரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்கள் சொன்னதைப் போல இந்த நாள் மிக முக்கியமான நாள். ஒடுக்கப்பட்ட மக்களின் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் இயேசு பெருமான் பிறந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே வேளையில் கீழ்வெண்மணியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் 44 பேர் உயிரோடு எரித்து சாம்பலாக்கப்பட்ட ஒரு கொடூரம் நிறைந்த நாள். கூலி உயர்வு கேட்டதற்காக படுகொலை செய்யப்பட்டவர்கள், சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து, நிலவுடைமை ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி களப்பலியான அந்த தோழர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். மோடி அவர்கள் எத்தகைய சதி முயற்சிகளை செய்தாலும் அதை முறியடிப்போம் என்று தோழமை கட்சி தலைவர்கள் இந்த மேடையில் உறுதியளித்திருக்கிறார்கள். அது இந்த மாநாட்டுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்பதை நான் முதலில் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளையும் அழைத்திருக்கிறோம். ஏனோ இடதுசாரிகளும் மதிமுகவையும் இங்கே காணவில்லை. சிபிஐ, சிபிஎம், மதிமுக ஆகிய அந்த கட்சிகளும் நம்முடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவான கட்சிகள் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இத்தனை அரசியல் கட்சிகளையும் மீறி மோடி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனாலும் நம்முடைய தேகலான் பாகவி அவர்கள் சொன்னதைப் போல நாம் இதை கண்டும் காணாமல் இருந்துவிட முடியாது, அமைதி காத்துவிட முடியாது. நம்முடைய எதிர்ப்பை வலுவாக நாம் பதிவு செய்தாக வேண்டும். ஏனென்றால் மோடி எதையும் செய்வார், தோற்பதை கூட செய்வார். தோற்று போகிற காரியம் என்று தெரிந்தும் அதை செய்யக்கூடியவர் என்பதற்கு சான்று இப்போது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்து அதிலே மத்திய அரசு மூக்குடைப்பட்டு நிற்கிறது. இது இப்படித்தான் போகும் என்று மோடிக்கு தெரியும், ஆனாலும் அதை செய்திருக்கிறார். அதேபோல ஷரியத் சட்டத்தின் மீது கை வைத்தால் நாடு எரிமலையாய் வெடிக்கும், பூகம்பமாய் கொதிக்கும் என்று தெரிந்தும் அவர் அதை செய்ய வாய்ப்பு இருக்கிறது.
அவருக்கு விளம்பரம் தான் முக்கியம். நாடு தன்னை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் எக்கேடு கெட்டால் என்ன என்று எண்ணக்கூடியவர். ஆகவே எதையும் செய்வார். எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் நான் ஒரே ஒரு கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளிலும் பதிவு செய்கிற கருத்துதான். மோடி அவர்கள் இதை செய்வதற்கு அவர் மட்டுமே காரணம் இல்லை. அவருக்கு பின்னணியில் உள்ள சக்திகள் தான் காரணம். அவருக்கு பின்னணியில் உள்ள சக்திகள் உங்களுக்கு தெரியும், சங் பரிவார் சக்திகள். சங்க பரிவாரங்கள் என்றால் RSS உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற பல்வேறு அமைப்புகள். இந்த சங் பரிவார அமைப்புகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு உற்பத்தி தான் நரேந்திர மோடி. அவர் ஒரு கூட்டு கலவை. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அவர் நன்றி கடன் பட்டவர். தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து பிரதமராக வெற்றி பெற செய்த சங் பரிவார் அமைப்புகளுக்கும் அவர் நன்றி கடன் பட்டவர். ஆகவே RSS உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகளின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் நரேந்திர மோடியின் நோக்கம். அதற்கான ஒரு முயற்சிதான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்பதற்கான ஒரு முன்னோட்ட அறிக்கை, வரைவு அறிக்கை. சங் பரிவார் அமைப்புகள் நரேந்திர மோடியை ஏன் பிரதமராக தேர்வு செய்தார்கள் என்பதிலிருந்து தான் நாம் சிந்திக்க வேண்டும். பிஜேபி என்பது பார்ப்பன சமூகத்தின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சி. RSS என்பது பார்ப்பன சமூகத்தின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சி அமைப்பு. ஆனால் பார்ப்பனர் அல்லாத நரேந்திர மோடியை எப்படி பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்தார்கள்? அவர் பார்ப்பனர் அல்ல. அத்வானி இருக்கிற போது, சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கிற போது, அல்லது இன்னும் பல மூத்த தலைவர்கள் இருக்கிற போது, முரளி மனோகர் ஜோஷி, ராஜ்நாத் சிங், இப்படி பல தலைவர்கள் இருக்கிற போது அவர்களையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்ததற்கு மிக முக்கிய காரணம், அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது 2 நாளில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார். இவர்தான் நமக்கு சரியான ஆள் என்று RSS அவரை தேர்வு செய்தது. அந்த ஒரே நிகழ்வின் மூலம் அவர் தேசிய நாயகராக மாறிவிட்டார். ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக மட்டுமே இருந்தவர் திடீரென்று அவர் தேசிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு அரசியல் நாயகராக மாறியதற்கு அந்த வன்முறை சம்பவம் தான் காரணம். நமக்கு இப்படி ஒரு ஆள் தான் தேவை, இப்படிப்பட்ட ஒருவர் தான் நமக்கு தேவை என்று சங் பரிவார் அமைப்புகள் அவரை தேர்வு செய்தது. அதனால் மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டியது. மூத்த தலைவர்கள் இதற்கு எப்படி உடன்பட்டார்கள்? ஏன் அத்வானி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? ஏன் சுஷ்மா ஸ்வராஜ் என்னை பிரதமராக்குங்கள் என்று ஏன் கேட்கவில்லை? வாஜ்பாய்க்கு உடல் நலிவு, அவரால் இப்போது பிரதமராக இயங்க முடியாது. அப்படி என்றால் வாஜ்பாய்க்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களைத்தானே தேர்வு செய்திருக்க வேண்டும், அல்லது அவர்கள் போராடி இருக்க வேண்டும், எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ஏன் செய்யவில்லை என்றால் RSS முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள். ஆக இதில் நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். RSS இயக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் துணை அமைப்பு அல்ல. RSS இயக்கத்தின் துணை அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி. RSS என்பதுதான் தாய் அமைப்பு. அதனுடைய துணை அமைப்பு தான், ஒரு அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. எனவே RSS எடுக்கிற எல்லா முடிவுகளையும் அதனுடைய செயல் திட்டங்களையும் ஏற்று செயல்படுத்துவதுதான் பிஜேபியினுடைய கடமை. ஆகவே RSS அந்த முடிவை எடுத்தபோது அத்வானியால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை, சுஷ்மா ஸ்வராஜால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை. எனவே சங் பரிவார் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இவரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து இவரை பிரதமர் நாற்காலியில் அமர வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? அவரை உலக புகழ்பெற்ற தலைவராக
அழகு பார்ப்பதற்கா, மகுடம் சூட்டி போற்றுவதற்கா என்றா? இல்லை. RSS இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் தான். இப்ப RSS உடைய செயல் திட்டம் என்ன? RSS உடைய செயல் திட்டம் என்பது ஒரு வரியில் சொல்ல போனால் இந்துத்வாவை கோலோச்சி செய்ய வேண்டும். ஆக இந்துத்வா என்கிற அந்த கோட்பாட்டை புரிந்து கொள்வதில்தான் நம்முடைய போராட்டம் தொடர்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஏதுவாக அமையும். ஏதோ இது ஒரு பிரச்சனை, இது ஒரு ப்ராப்ளம், இதை நாம் எதிர்த்தால் நின்றுவிடும், மோடி பின்வாங்கி விடுவார், நாம் வென்று விடுவோம் என்ற நிலையில் இதை அணுகினால் இன்றில்லாவிட்டாலும் நாளை மறுபடியும் இது தலை தூக்கும். மோடி இல்லாவிட்டாலும் இன்னொரு மூடி யாராவது வருவார்கள், இன்றில்லாவிட்டாலும் நாளை. ஆக நாம் எதிர்ப்பது என்பது இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த ஒற்றை பிரச்சனை அல்ல. RSS செயல் திட்டத்திற்கு அடிப்படை கோட்பாடாக இருக்கிற இந்துத்வா என்கிற கோட்பாடுதான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் அடிப்படை காரணம். ஆக இந்துத்வா என்பது என்ன? இந்துத்வாவை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? இந்துத்வா என்கிற கோட்பாட்டை தலித்துகள் மட்டும்தான் எதிர்க்க வேண்டுமா? மற்றவர்கள் எதிர்க்க வேண்டியது இல்லையா? இந்துத்வாவுடைய ஆதரவாளர்கள் யார்? இந்துத்வாவை ஊக்கப்படுத்துகிறவர்கள் யார்? இந்துத்வாவை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் யார்? இந்துத்வா என்பது ஒரு அரச கோட்பாடாக, ஆட்சியியல் கோட்பாடாக மாறினால் என்னவாகும்? அதுதான் மிக முக்கியமானது. இந்துத்வாவினுடைய விளைவுதான் வெண்மணி படுகொலை, இந்துத்வாவினுடைய விளைவுதான் தாத்ரியில் மாட்டிறைச்சி வைத்திருக்கிறாயா என்று ஒரு இஸ்லாமியரின் இல்லத்திற்குள்ளே நுழைந்து அவனை படுகொலை செய்த விளைவு. இந்துத்வாவினுடைய விளைவுதான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற நிலை, அந்த முயற்சி. எனவே எல்லா செயல்களுக்கும் அடிப்படை என்பது மனிதனை வழிநடத்துகிற அவர்கள் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுதான். நமக்கு கோட்பாடு இஸ்லாம், மாந்தநேயம் தான். இஸ்லாம் போதிப்பது மாந்தநேயத்தை தான் போதிக்கிறது, சகோதரத்துவத்தை போதிக்கிறது, சமத்துவத்தை போதிக்கிறது. சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் அனுமதிக்காத ஒரு கோட்பாடு உண்டு என்றால் அது உலகத்திலேயே இந்துத்வா என்கிற கோட்பாடுதான். சகோதரத்துவத்தை இது ஏற்காது. அண்ணன் தம்பி, நீ யாரு என்ன போய் அண்ணன் சொல்றா. ஆனால் இஸ்லாம் யாராயிருந்தாலும் அவன் மனிதனாயிருந்தால் மார்போடு கட்டி தழுவி அண்ணா தம்பி என்று அழைக்கிற அந்த உணர்வை நமக்கு ஊட்டுகிறது. அதற்கு நீ காரணமல்ல, நீ உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு காரணம். இஸ்லாம் நாம் காரணம் அல்ல, நம் கோட்பாடு, நாம் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு. ஆனால் இந்துத்துவா என்ன சொல்லுகிறது என்றால் பிறப்பால் மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறது. பிறப்பால் மனிதனிடையே வேறுபாடுகளை கற்பிக்கிறது, ஒருவனை ஒருவன் தீண்டக்கூடாது என்கிறது, ஒருவனுக்கு ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த கோட்பாட்டை நியாயப்படுத்துகிறது. சமத்துவத்தை அது மறுக்கிறது, சகோதரத்துவத்தை மறுக்கிறது. ஆக அந்த கோட்பாடுதான் இத்தனை சிக்கல்களுக்கும் விளைச்சல்களுக்கும் காரணம். இந்த கோட்பாட்டை கட்டி காப்பாற்றுவதற்காக சங் பரிவார் அமைப்புகளில் இன்றைய நிலையில் திருமணமே செய்து கொள்ளாமல் 24 மணி நேரமும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றி சுழன்று பணியாற்றுவதற்கென்று முழுநேர பணியாளர்கள் 13,000 பேர் இருக்கிறார்கள். 13,000 வாலண்டியர்ஸ், 13,000 பேர் தன்னார்வ தொண்டர்கள் சங் பரிவார் அமைப்புகளில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் திருமணமே செய்து கொள்ளாமல் குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு 24 மணி நேரமும் குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து சந்தித்து அவர்களின் மூளையை சலவை செய்வதுதான். எப்படி அந்த இயக்கத்தில் IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள், IPS அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால்
இப்போது நாம் இங்கே கூடி மாநாடு போட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் அங்கே சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் எங்காவது ஒரு அதிகாரியை சந்தித்து பேசிக் கொண்டிருப்பான். ஒருவனை பலமுறை சந்திப்பார்கள், அவருடைய வெளியீடுகளை கொண்டு போய் கொடுப்பார்கள், திரும்ப திரும்ப சந்தித்து உரையாடுவார்கள், மறுபடியும் மறுபடியும் கலந்துரையாடல் செய்வார்கள், அங்கும் இங்கும் வரச் சொல்லி அழைத்து போவார்கள். இப்படி மெல்ல மெல்ல அவர்களை வென்றெடுக்கிற காரியங்களில் தொடர்ந்து ஈடுபடுகிற தன்னார்வ தொண்டர்கள் 13,000 பேர் இருக்கிறார்கள் இந்தியாவில். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எதற்காக அவ்வளவு பேர், ஏன் அந்த வேலையை செய்கிறார்கள்? அதுவும் 24 மணி நேரம். தமிழ்நாட்டை சார்ந்தவனுக்கு மராட்டியத்திலே பணி, மராட்டியத்தை சார்ந்தவனுக்கு கேரளாவிலே பணி. 6 மாதம் நீ கேரளாவிலே தங்கியிருக்க வேண்டும் என்றால் தங்கியிருப்பான். 1 வருடம் நீ போய் மராட்டி மகாராஷ்டிராவிலே தங்கியிருக்க வேண்டும் என்றால் தங்கியிருந்து வேலை செய்வான். இது எல்லாம் அவர்களுடைய இந்துத்துவ கோட்பாட்டை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். பசு மாதாவை காப்பாற்ற வேண்டும், சாதிய கட்டமைப்பை காப்பாற்ற வேண்டும். சாதி இருந்தால்தான், அந்த உயர்வு தாழ்வு இருந்தால்தான் குறிப்பிட்ட மிகச் சிறுபான்மையாக இருக்கிற பார்ப்பன ஆரிய சமூகத்தை சார்ந்த அந்த பெருமக்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களையும் தம்முடைய கட்சியின் தலைவராக தேர்வு செய்வார்கள். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பங்காரு லட்சுமணன் பிஜேபியின் தலைவராக முடிந்தது. பார்ப்பனர் அல்லாத நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற முடிந்திருக்கிறது. அவர்களுடைய கோட்பாட்டை முழுமையாக அவர்களுக்கு போதித்து அந்த கோட்பாட்டை உள்வாங்கிய நிலையில் அந்த அதிகாரத்திற்கு வருகிறார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள். ஆக அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த தேசத்தை இந்துஸ்தானாக அறிவிக்க வேண்டும், இந்த அரசு மதத்தை அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும். இது இந்துக்களே பெரும்பான்மையாக வாழுகிற நாடு. ஒவ்வொரு தேசத்திலும் அவரவர் பெரும்பான்மையாக வாழுகிற இனத்தின் அடிப்படையில் தான் அந்த தேசத்தின் பெயர்கள் இருக்கின்றன. அந்த தேசத்தினுடைய அரச மதமாக அவர்களின் மதம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் என்கிற போது ஏன் இந்த தேசத்திற்கு இந்துஸ்தான் என சூட்டக்கூடாது? அதை சூட்டுவது அவர்களுடைய அஜெண்டா, அவர்களுடைய நோக்கம். அப்படி என்றால் இங்கே மதமாற்றம் நிகழக்கூடாது. முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடாது. அவர்கள் கல்வி ரீதியாகவோ பொருளியல் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ வலிமை பெற்றுவிடக் கூடாது. அவர்களை மெல்ல மெல்ல நீர்த்து போகச் செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் அவர்களை வலுவிழக்க செய்ய வேண்டும். அவர்கள் காலப்போக்கில் அந்த மதத்தை விட்டு வெளியேறி அவர்களும் இந்துக்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் அவர்களுக்கு நாளைய செயல் திட்டம் அல்ல. 2021 இந்தியாவில் ஒருவன் கூட முஸ்லீம் இருக்க முடியாது, ஒருவன் கூட கிறிஸ்தவன் இருக்க முடியாது என்று ஒரு பிஜேபி எம்பியால் சொல்ல முடிகிறது என்றால் அது எந்த அடிப்படையில்? ஆக அவருடைய நோக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அது 2051 கூட இருக்கலாம், 2091 கூட இருக்கலாம். எதிர்காலத்தில் இங்கே இந்துத்துவமே கோலோச்ச வேண்டும். அதுதான் RSS உடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிபந்தனையோடுதான் நரேந்திர மோடி அந்த நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு எழுந்துள்ள இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்பதோடு நம்முடைய வேலை முடிந்துவிட்டது என்று நாம் கருதிவிடக் கூடாது. நம்முடைய போராட்டம் என்பது ஒரு தனிநபருக்கு எதிரான போராட்டம் அல்ல, ஒரு கோட்பாட்டுக்கு எதிரான போராட்டம், இந்துத்துவ கோட்பாட்டுக்கு எதிரான போராட்டம். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலில் இருந்துதான் நம்முடைய போராட்ட களங்கள் அமைய பெற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதிலே இன்னொன்று மிக முக்கியமான ஒன்று, இந்து மதமாக இருந்தாலும் இந்துத்துவா என்கிற கோட்பாடாக இருந்தாலும் அது உயிர்ப்போடு இருப்பதற்கும் வலுவோடு இருப்பதற்கும் தொடர்ந்து அது பயணப்படுவதற்கும் எது அடிப்படையாக இருக்கிறது என்றால் சாதிய கட்டமைப்பு. மனிதர்களை சாதி வாரியாக கூறு போட்டு யாரும் யாரோடும் இணைந்து விடாமல் தடுக்கிற, ஒற்றுமையை சிதைக்கிற, சகோதரத்துவத்தை பாழ்படுத்துகிற ஒரு நுட்பமான கோட்பாடு இந்துத்துவ கோட்பாடு.
சாதி என்பதுதான் இந்துத்துவத்தின் வேர்க்கால் மட்டங்கள். சாதி உயிர்ப்போடு இருக்கிறவரை இந்துத்துவத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. இதை உணர்ந்த காரணத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் சாதியை ஒழிப்போம் என்று குரல் கொடுத்தார்கள். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்கினார்கள். சாதியை ஒழிக்காமல் இந்து மதத்தை பலவீனப்படுத்த முடியாது. இந்து மதத்தை பலவீனப்படுத்தாமல் இந்துத்துவா என்கிற கோட்பாட்டை பலவீனப்படுத்த முடியாது. இந்துத்துவாவை வீழ்த்தாமல் இங்கே சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட முடியாது. ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியாது. சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்ட முடியாது. இன்றைக்கு மோடியை நம்மால் பலவீனப்படுத்திவிட முடியும். ஆனால் இதைவிட வலுவான ஒரு இந்துத்துவ சக்தி வர வாய்ப்பு இருக்கிறது. நாம் இந்த கோட்பாட்டின் வலிமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இதை எதிர்த்து போராடுகிறோம் என்கிற புரிதலை பெறவில்லை என்றால், எனவே அந்த இந்துத்துவா என்கிற கருத்தியலை பாதுகாக்கிற அத்தனை சக்திகளும் நமக்கு எதிரானவர்கள் தான். சாதி வாழ்க என்று சொல்லுகிறவர்கள், சாதியின் அடிப்படையில் இங்கே கருத்தியலை போதிக்கிறவர்கள், சாதிதான் இங்கே மிக முக்கியமானது என்று ஓட்டு அரசியலுக்காக பேசுகிறவர்கள், மோடிக்கு ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ்க்கு துணையாக இருப்பவர்கள். அவர்கள் கடைசி வரை இஸ்லாமியர்களோடு நிற்க முடியாது. ஏனென்றால் இஸ்லாமியர்களின் போராட்டம் என்பதும் வெறும் ஷரியத் பாதுகாப்பு போராட்டம் அல்ல, சமத்துவத்திற்கு எதிரான இந்துத்துவாவுக்கும் எதிரான போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரத்துவத்திற்கு எதிரான இந்துத்துவத்தையும் நாம் எதிர்த்து போராடுகிறோம் என்பதுதான். எனவே நம்முடைய போராட்டம் என்பது குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கானதல்ல, ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தோடு இருக்கிற ஒரு வலுவான கோட்பாட்டை எதிர்த்து நாம் போராடுகிறோம். இதை எதிர்த்து எத்தனையோ தலைவர்கள் போராடினார்கள். வள்ளுவனிலிருந்து 2000 ஆண்டுகளாக நமக்கு வரலாறு கிடைக்கிறது. வள்ளுவனே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னதே சாதியை எதிர்த்துதான். வள்ளுவனுக்கு முன்னால் கௌதம புத்தர் இந்த மண்ணில் தோன்றி அவர் ஒரு மார்க்கத்தை உருவாக்குவதே அடிப்படை எது என்றால் பார்ப்பனியத்தை எதிர்த்துதான், சாதியத்தை எதிர்த்துதான், பிறப்பால் உயர்வு தாழ்வு என்கிற கோட்பாட்டை எதிர்த்துதான். அப்படித்தான் பௌத்தமே உருவானது. ஆக இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பதனால் எப்போதுமே இது வெற்றி பெற முடியாத ஒன்று என்று ஆகாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கிறது. இந்துத்துவாவுடைய ஆயுள் ரொம்ப கெட்டி, அதனால் அது நீடிக்கிறது. ஏனென்றால் சாதி என்கிற அந்த கோட்பாடு இருக்கிறது, அதுதான் இந்துத்துவாவை இவ்வளவு காலம் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அவ்வளவு நுட்பமான ஒரு கோட்பாடாக அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அதை பலவீனப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஆனால் பல மகான்கள், மாமனிதர்கள், அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள் இங்கே சமூக நீதி என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள். இந்த சமூக நீதி என்கிற கோட்பாடுதான் முதலில் இந்துத்துவத்தின் தலையில் மிகப்பெரிய சம்மட்டி அடியாக வீழ்ந்தது. மிகப்பெரிய சம்மட்டி அடியது. சமூக நீதி என்ற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் திருமாவளவன் எங்கோ ஒரு இடத்தில் மாடு வைத்துக் கொண்டிருந்திருப்பான், கோவணம் கட்டிக்கொண்டு உழைத்துக் கொண்டிருந்திருப்பான். வெளி உலகம் தெரிந்திருக்காது, வெளிச்சம் தெரிந்திருக்காது, கல்வி கிடைத்திருக்காது, கல்லூரிக்கு வந்திருக்க முடியாது, பல்கலைக்கழகத்தை நான் எட்டி பார்த்திருக்க முடியாது. சமூக நீதி எனக்கு வெளிச்சத்தை தந்தது, எனக்கு அறிவை தந்தது, எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது, துணிவை தந்தது, இந்த கம்பீரத்தை தந்தது, தலைநிமிர வைத்தது. சாதிய கட்டமைப்பு என்னை குனி குறுக வைத்தது. அதிலிருந்து ஒரு மீட்பை தந்திருப்பது சமூக நீதி என்கிற கோட்பாடு. எனவே இஸ்லாமியர்களின் போராட்டம் என்பது ஷரியத் பாதுகாப்பு போராட்டமாக மட்டுமில்லாமல் சமூக நீதி போராட்டமாகவும் அது அமைய வேண்டும். இஸ்லாமியர்களின் போராட்டம் என்பது சமூக நீதி போராட்டமாக அமைய வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களில் எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள்? ஐஏஎஸ் அதிகாரிகளில் எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள்? ஐபிஎஸ் அதிகாரிகளில் எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள்? நீதிபதிகளில் எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள்? இந்த கேள்வியை கேட்க நாம் நடத்த வேண்டிய போராட்டம் சமூக நீதி போராட்டம். இப்படி எல்லா முனைகளிலும் எல்லா களங்களிலும் நம்முடைய கால்கள் பரப்பப்பட வேண்டும், நம்முடைய வேர்கள் பரப்பப்பட வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டு புரிதலோடு நம்முடைய போராட்ட களத்தை அமைப்பதில்தான் தோழர்களே நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. அது காலம் நீட்டிக்கலாம். நாளை
நாளை மறுநாள் அல்லது இன்னும் பல ஆண்டுகள் என்று அது காலம் நீட்டித்து போகலாம். நம்முடைய உத்திகளால் வெற்றியை நாம் சுருக்கலாம். அந்த கால அளவை நம்மால் சுருக்க முடியும். கான்செப்ட் எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது ஸ்ட்ராட்டஜி. கோட்பாடு எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது உத்தி, கையாளுகிற உத்தி. ஆக எந்த ஒரு போராட்டமும் கோட்பாட்டு ரீதியாகவும் சரியாக இருக்க வேண்டும், அதை விட பன்மடங்கு கையாளுகிற உத்தியும் சரியாக இருக்க வேண்டும். யாரோடு சேர்வது என்பது ஒரு உத்தி, யாரை கடைசி வரையில் நாம் கைகோர்த்து விடாமல் இறுக பிடித்துக் கொள்வது என்பது ஒரு உத்தி, எந்த களத்தில் எந்த சூழலில் நாம் போராட வேண்டும் என்பது உத்தி. ஆக நாம் வெறுமென ஒரு பிரச்சனையாக மட்டுமே இதை பார்க்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது வெறுமன திடீரென்று நரேந்திர மோடிக்கு இஸ்லாமியர்கள் மீது இருக்கிற வெறுப்பில் இருந்து வந்ததல்ல, பலதார மனம் என்கிற அந்த கருத்தியலில் இருந்து வந்ததல்ல, முத்தலாக் என்கிற அந்த பிரச்சனையில் இருந்து வந்ததல்ல. இதற்கு நாம் விளக்கம் கொடுத்து விடலாம். விளக்கம் சொன்னால் அதில் அவர்கள் சமாதானம் கூட அடைந்து விடலாம். ஆனால் அவர்களின் நோக்கம் நிறைவேறாத வரையில் அவர்கள் அமைதியாக மாட்டார்கள். அவருடைய நோக்கம் என்பது இந்துத்துவாவை நடைமுறைப்படுத்துவதுதான். இந்துத்துவா என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல அது மிகவும் ஆபத்தான ஒரு கோட்பாடு, சமத்துவத்திற்கு எதிரான கோட்பாடு. பலதார மனத்தை பற்றி நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மிக நுட்பமாக சிந்தித்து தொலைநோக்கு பார்வையோடு அதனை சட்டமாக வரையறை செய்திருக்கிறார். ஒவ்வொன்றும் நமக்கு வியப்பை தருகிறது. இந்து மதத்திலே பலதார மனம் மறுக்கப்படுகிறது. அதனால் என்ன ஆகிறது? ஏராளமானவருக்கு இங்கே அண்ணன் சொன்னதை போல இல்லிஜிட்டிமேட் சைல்டு, சட்டத்துக்கு புறம்பாக பிறக்கிற குழந்தைகள் உள்ளனர். ஏன்னா இரண்டாவது மனைவி பண்ணான்னா அது சட்டப்படி செல்லாது. இரண்டாவது மனைவிக்கு இருக்கிற பிள்ளைகள் சட்டப்படி பிறந்த குழந்தைகள் இல்லை, அது இல்லிஜிட்டிமேட் சைல்டு. அவன் கோர்ட்டுக்கும் போக முடியாது, நான் அவனுடைய மகன் என்று சொல்லவும் முடியாது, மகள் என்றும் சொல்லவும் முடியாது. அது சமூகத்தில் எவ்வளவு பெரிய இழிவு. இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி என்று விரும்பி ஊரறிய வாழ்ந்தாலும் கூட அவள் வப்பாட்டி என்றுதான் சமூகத்தால் அழைக்கப்படுகிறாளே தவிர முறைப்படி திருமணம் செய்யப்பட்டவள் அல்லது சட்டப்படி திருமணம் செய்யப்பட்டவள் என்று சமூகம் ஏற்பதில்லை. இது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இப்படி ஒரு அவமானம் பெண்ணுக்கு வரக்கூடாது, இப்படி ஒரு இழிவு பெற்ற பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அதனால் பலதார மனம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் சிந்தித்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு போற்றுதலுக்குரியது, வியப்புக்குரியது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சொல்ல போனால் இந்து சட்டத்தை இவர்கள் திருத்தம் செய்ய வேண்டும். நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் இந்து சமூகத்திலே இருக்கிற வப்பாட்டிகள் என்று பெண்களை அழைக்கிற அவமானத்தை துடைக்க வேண்டுமானால், இல்லிஜிட்டிமேட் சில்ட்ரன் என்று சட்டத்துக்கு புறம்பான குழந்தைகள் என்பது குழந்தைகளின் மீது சுமத்தப்படுகிற அந்த இழிவை துடைக்க வேண்டுமானால் இந்துக்கள் பலதார மனம் செய்து கொள்ளலாம், ஷரியத் சட்டத்தை பின்பற்றி நாங்கள் சட்ட திருத்தம் செய்கிறோம் என்று செய்வதுதான் ஏற்புடையது, அதுதான் சரியானது. நரேந்திர மோடி அவர்கள் ஜனநாயக பூர்வமாக சிந்தித்தால் இதை உள்வாங்கி ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் என்கிற அந்த சட்டத்தில் இந்த திருத்தத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும், அதுதான் முக்கியமானது. அதே போல இந்த டைவர்ஸ் எவ்வளவு இலகுவாக ஷரியத் சட்டம் வைத்திருக்கிறது, எவ்வளவு கடுமையாக இந்து சட்டம் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு கணவனும் மனைவியும் போக வேண்டும். யாராவது ஒருவர் இழுத்தடித்தால் மற்றவர் வீணே அலைய வேண்டும். இதனால் பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு சிக்கல்களும் உருவாகின்றன. நீதிமன்றத்திலே வாதாடுகிற போது 2 பேருக்கும் இடையிலே ஏற்படுகிற சிக்கலை கூட வெளிப்படையாக வழக்கறிஞர்கள் பேச வேண்டிய அவலம் ஏற்படுகிறது. அது ஒரு வகையிலே அவமானம். கணவன் மனைவி என்கிற அந்த வாழ்க்கையை தாண்டி பொது அரங்கத்திலே தங்களை தாங்களே அவமானப்படுத்திக் கொள்கிற ஒரு சூழலை இந்து விவாகரத்து சட்டம் ஏற்படுத்தி தருகிறது. ஆனால் ஷரியத் சட்டம் சமூகத்திற்குள்ளேயே அந்த ஜமாத்திற்குள்ளேயே ஒரு தீர்ப்பை தருகிறது. ஜமாத் அல்லது அந்த சமூக பெரியவர்கள் முன்னிலையில் தலாக் சொல்ல முடியும். அதற்கு 3 மாதவிடாய் காலம் 2வது முறை சொல்ல முடியும், 3 மாதவிடாய் காலம் 3வது முறை சொல்ல முடியும்.
இந்த மாதவிடாய் காலமும் எதற்காக மாதவிடாய் காலத்தை வரையறை செய்திருக்கிறார்கள் என்பதும் வியப்புக்குரியதாக இருக்கிறது. கோபம் வரலாம், அதனால் ஆத்திரப்பட்டு விவாகரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பலாம். ஆனாலும் அவர்கள் உடனடியாக பிரிந்துவிடக் கூடாது. அவர்கள் தொடர்ந்து குடும்பத்திலே இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கான அவகாசத்தை தர வேண்டும். அப்படி இருக்கிற சூழலில் இருவரும் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டால், குழந்தை உருவானால் அடுத்த தலாக் சொல்ல முடியாது. ஆக அதற்கான ஒரு அந்த 3 மாதவிடாய் காலமும் அப்படி எந்த தொடர்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கால அவகாசம். அப்படி தாம்பத்திய உறவு இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கால அவகாசம். ஆக 3 முறை தலாக் சொல்லுகிற அளவுக்கு 9 மாதங்கள் இடைவெளி தரப்படுகிறது சமூகத்திலே, ஜமாத்திலே. இது ஜமாத்துக்குள் முடிந்து விடுகிறது. பொது அரங்கில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. ரேரஸ்ட் இன் ரேர் கேசஸ், சமூகத்தால் ஏற்கப்பட முடியாத தவறுகள் நிகழ்கிற போது, மன்னிக்க முடியாத குற்றங்கள் நிகழ்கிற போது முத்தலாக் சொல்லலாம். அது ரேரஸ்ட் இன் ரேர் கேசஸ். எப்போதாவது அரிய சந்தர்ப்பங்களில் எளிதாக விவாகரத்து நடக்கிறது. ஆனால் இந்து சமூகத்தில் விவாகரத்து சட்டம் மிக கடுமையாக ஒருவருக்கொருவர் பொது அரங்கில் வந்து தங்கள் வாழ்க்கையை தாங்களே வெளிப்படுத்தி தலைகுனிந்து அவமானப்படக்கூடிய நிலையை அது ஏற்படுத்துகிறது. இப்படி ஒரு அவமானம் குடும்பத்திற்குள் ஏறிவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் அன்றைக்கு உருவாக்கிய இந்த ஷரியத் சட்டம் மிக இலகுவான ஒரு விவாகரத்து முறையை இதிலே கொண்டு வந்திருக்கிறது. இந்த இரண்டையும் அவர்கள் காரணமாக சொல்லுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு வந்த வழக்கை சாக்காக சொல்லுகிறார்கள். நான் இதை ஏன் இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன் என்றால், இந்த இரண்டும் பிரச்சனை அல்ல தோழர்களே. இதற்காக அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கவில்லை. பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பதற்கு காரணம் அவர்களுடைய கோட்பாடுதான் காரணம், அவர்களின் இந்துத்துவா கோட்பாடுதான் காரணம், RSS செயல் திட்டம் தான் காரணம். எனவே நம்முடைய போராட்டம் என்பது குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்கானதாக இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் போராடுகிற ஒரு கோட்பாட்டு போராட்ட களமாக அதை அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த கோட்பாட்டை எதிர்க்கிற களத்தில் நம்முடைய நண்பர்கள் யார், இறுதி வரை நிற்கிற நண்பர்கள் யார், கடைசி வரையில் நம்மோடு களமாடுகிறவர்கள் யார் என்பதையும் அடையாளம் காண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, என்றென்றைக்கும் நான் இஸ்லாமியர்கள் போராடுவதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம் என்கிற அடிப்படையில் இதுவரையில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து இஸ்லாமியர்களின் கோரிக்கைகளுக்கான அனைத்து ஜனநாயக கோரிக்கைகளுக்கான போராட்டங்களில் ஒற்ற துணையாய் இருப்போம் என்பதை சொல்லி, எத்தனை புயல் அடித்தாலும் எவ்வளவு பூகம்பம் வெடித்தாலும் சரியான சட்டம்தான் ஷரியத் சட்டம். அதை எந்த சக்தியாலும் சரிய வைக்க முடியாது என்பதை இந்த 1400 ஆண்டுகள் நமக்கு நிறுவி காட்டி இருக்கின்றன. எனவே எத்தனை சதி முயற்சிகளாலும் எத்தனை புயல்களாலும் சரிய வைக்க முடியாத ஷரியத் சட்டத்தை பாதுகாப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு ஒற்ற துணையாய் இருப்போம்.